Hello friends, welcome to Fantasy Guru Tamil YouTube channel. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்படி பக்கத்துல பெல் ஐகான் டச் பண்ணிட்டு ஆன்ல கொடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கரேபியன் பிரீமியர் லீக் இதுல நடக்க இருக்கிற 20வது மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மேட்ச் யார் யாருக்கு இடையில நடக்குது அப்படிங்கிற பார்த்தோம்னா ஆன்டிகுவா அண்ட் பார்புடா ஃபால்கோனுக்கும் ட்ரைன்பேக்கோ கிங் ரைடர்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இந்த மேட்ச் நடக்க இருக்கு. ஸோ அந்த பர்டிகுலர் மேட்சோட ஒரு சின்ன ப்ரீவியூ தான் பார்க்க போறோம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 20ஆம் தேதி நடக்க இருக்கு. டைமிங் விடிய காலை 4:30 மணிக்கு இந்த மேட்ச் நடக்க இருக்குங்க. வெனுவை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் நடந்த அதே வெனு தான், குயின்டன் பார்க் ஓவல், பார்ட் ஆஃப் ஸ்பெயின் ட்ரைண்டால தான் இந்த மேட்ச் நடக்க இருக்கு. இப்போ நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக் டெமோ டீம் கொடுத்துட்டு இருக்கோம். அதுல இருந்து உங்களுக்கு தகுந்தாக்குல பிளேயர்ஸா இருக்கட்டும் இல்ல கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா இருக்கட்டும் சேஞ்ச் பண்ணி பிளே பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு சூப்பரான ஆப்ஷனா இருக்கும். அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல ரெண்டு டீம்ல இருக்க பிளேயிங் லெவன்ல ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அதுவும் நம்ம டெலிகிராம் சேனல் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ பார்க்காத டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இப்போ அடுத்த பிச் ரிப்போர்ட் பார்ப்போம். ஸோ இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் டாஸை வின் பண்ற டீம் ஃபர்ஸ்ட் பவுலிங் தான் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ போத்லையுமே பவுலிங் ஸ்பின்னர்ஸுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிங் இருக்கு. லாஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் ரொம்பவே டாமினேட் பண்ணாங்க. இந்த பர்டிகுலர் வெனுவை பொறுத்த வரைக்கும் 145 to 150 ஸோ சம்திங் ஸ்கோர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ செகண்ட் ஹாஃப் பேட் பண்றவங்க வின் பண்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, இப்போ அடுத்ததா வெனு ரெக்கார்டு பார்ப்போம். வெனுவை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 53 மேட்ச் பிளே பண்ணியிருக்காங்க. அதில் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க 23 மேட்சும் பேட் செகண்ட் ஹாஃப் பண்ணவங்க 30 மேட்சும் வின் பண்ணியிருக்காங்க. இதுல ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 153 அப்படிங்கறத அடிச்சிருக்காங்க. ஹையஸ்ட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் 236 அப்படிங்கிறது, லோவஸ்ட் ஸ்கோர் 90க்கே ஆல் அவுட் ஆயிருக்காங்க. இப்ப அடுத்ததா நீங்க நம்ம மை ஃபேவரட் ஆப் இன்ஸ்டால் பண்ணலைன்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. ஸோ இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்ல பிளே பண்றவங்களுக்கு ரொம்ப ஒரு சூப்பர் ஆப்பா இருக்கும். மற்ற ஆப்பை கம்பேர் பண்ணும் போது இந்த ஆப்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மணி பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாவே இருக்குங்க. கிட்டத்தட்ட மற்ற ஆப்புக்கும் இந்த ஆப்புக்கும் நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு மேஜிக் லீக் எடுத்துட்டா ஒரு 50 ரூபால இருந்து ஒரு 100 ரூபா வரையும் மணி டிஃபரன்ஸ் வர வாய்ப்புகள் இருக்கு. ஒரு 5 மேட்ச் கட்டுறீங்க, ஒரு 50 ரூபா ஒரு 250 ரூபா வரையும் உங்களுக்கு மணி டிஃபரன்ஸ் ஆகும். ஸோ மறக்காம நம்ம மை ஃபேவரட் ஆப் இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க வித்ட்ராவல் பண்ற மணியா இருக்கட்டும் அல்லது டெபாசிட் பண்ற மணியா இருக்கட்டும் ரெண்டுக்குமே பாத்தீங்கன்னா வித்ட்ராவல் பண்ற மணிக்கு TDSும் பிடிக்கிறது கிடையாது. நீங்க டெபாசிட் பண்ற மணிக்கு GSTயும் பிடிக்கிறது கிடையாது. மாறாக எக்ஸ்ட்ரா 5% வரையும் கேஷ் போனஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப சூப்பரான வயசுல இருக்கு. மறக்காம நம்ம மை ஃபேவரட் ஆப் இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. பார்த்ததா ரெண்டு டீமோட பாசிபிளான பிளேயரோட பொறுத்த வரைக்கும் சுனில் நரேன், எஸ் பாரிஸ் இவங்க ரெண்டு பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. கிறிஸ் கார்டி, நிக்கோலஸ் பூரன், கிரண் பொலார்ட், டிம் டேவிட், ஆண்டர் ரசல், அகில் ஹுசைன், ஹைன்ஸ், சலாம் கெயில் அண்ட் ஜெயின் சீல். ஸோ இவங்க தான் ட்ரைன்பேக்கோ கிங் ரைடர்ஸோட பாசிபிளான பிளேயிங் ஆப்ஷன்ல இருக்காங்க. இப்போ அடுத்ததா ஆன்டிகுவா பார்புடா ஃபால்கோனை பொறுத்த வரைக்கும் கிரீவஸ், கோஃபி ஜேம்ஸ், சாம் பில்லிங்ஸ், ஹாமில்டன், இமாத் வசீம், கிறிஸ் கிரீன், சமர் ஸ்பிங்கர், ஃபைபன் ஆலன், ரோசம் பிரைம், முகமது அமீர் அண்ட் பிரெட்மேன். ஸோ இவங்க தான் ஆன்டிகுவா பார்புடா ஃபால்கோனோட ஒரு பாசிபிளான பிளேயிங் ஆப்ஷன்ல இருக்காங்க. இப்போ பார்த்தா ரெண்டு டீமோட டபுள் ஆப்ஷன் பிளேயர்ஸ் யார் யாரு, அவங்களோட பிளஸ் ஆர் மைனஸ் என்ன அப்படிங்கிற டீட்டெயில் பார்ப்போம். இது சுனில் நரேன், நிக்கோலஸ் பூரன் அண்ட் ஆண்டர் ரசல். ஸோ இவங்க ரெண்டு பேரும் டபுள் ஆப்ஷன் பிக்ல இருக்காங்க ட்ரைன்பேக்கோ கிங் ரைடர்ஸோட லைனப்ஸ்ல. சுனில் நரேன் 4 ஓவருமே பவுல் பண்ணிடுவாரு அண்ட் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாரு. ஸோ இன்னிங்ஸ் ஓபன் பண்ற பட்சத்துல இவர்கிட்ட நம்ம ஒரு 25ல இருந்து ஒரு 30+ ரன் வரையும் எதிர்பார்க்கலாம். பட் லாஸ்ட் மேட்ச்ல கொஞ்சம் 15+ ரன்லயே ஏரியா விக்கெட் இழந்துட்டாரு. பட் பவுலிங்லும் 2 விக்கெட் அப்படிங்கிறத எடுத்து ட்ரீம் டீம்ல வந்துறாரு. மோஸ்ட் ஆஃப் விளையாண்ட எல்லா மேட்சுமே பேட்டிங்ல கொஞ்சம் வீக்கா இருந்தா பவன் சிலினாலும் பவுலிங்ல விக்கெட்டிங் அமைச்சர் ட்ரீம் டீம்ல வந்துடுறாரு. இந்த பர்டிகுலர் மேட்ச்ல போத் இன்னிங்ஸ்மே சுனில் ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. 2 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்திருக்கு. அண்ட் பேட்டிங் ஆர்ல வந்தாலும் ஒரு 20+ ரன் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் நிக்கோலஸ் பூரான், ஸோ நிக்கோலஸ் பூரானை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஃபீல்டிங் பண்றாங்க அப்படிங்கும் போது இவருக்கு இப்போ கொடுத்து பாருங்க. ஃபர்ஸ்ட் ஃபீல்டிங் பண்ணும்போது ஒரு விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் கிட்டத்தட்ட ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பேட்டிங் ஆட வரதுக்கு முன்னாடியே நிக்கோலஸ் பூரான்
அந்த விக்கெட் கீப்பிங் மூலயமா ஒரு 20-25+ ஃபேண்டசி பாயிண்ட் இவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் பேட்டிங் ஆர்டர் வந்தாருன்னா மினிமம் ஒரு 20+ ரன் அடிக்கிறான் வச்சுக்கிட்டாலும் ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட். ஸோ ஓவராலா விக்கெட் கீப்பிங்ல ஒரு 25, பேட்டிங்ல ஒரு 25, ஒரு 50ல இருந்து ஒரு 55+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு நிக்கோலஸ் பூரானை பொறுத்த வரைக்கும். அடுத்து ஆண்டர் ரசல். ஸோ ஆண்டர் ரசல் போத் டிஃபரன்ஸ் லாஸ்ட் மேட்ச் சொல்லியிருந்தேன், ரொம்ப கம்மியான பீப்புள் வந்து பிக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ இந்த 25% தான் வந்து பிக் பண்ணியிருக்காங்க ஆண்டர் ரசலை பொறுத்த வரைக்கும். மினிமம் 2 ஓவர் அதிகபட்சம் ஒரு 3 ஓவர் வரைக்கும் போல் பண்றாரு. அண்ட் டெத் ஓவர்ல போல் பண்றாரு. லாஸ்ட் மேட்ச் டெத் ஓவர்ல போல் பண்ணியிருந்தாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு போல் பண்றாரு அப்படிங்கும்போது ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்க. ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது 1 விக்கெட், ஸோ அதிகபட்சம் 2 விக்கெட் அப்படிங்கிறத விட்டு எதிர்பார்க்கலாம். ஒரு பேட்டிங் ஆர்டர் செகண்டா பேட்டிங் வரும்போது இவர்கிட்ட நம்ம 25ல இருந்து ஒரு 30+ ரன் கூட நம்ம எதிர்பார்க்கலாங்க. வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து ஒரு அக்ரெசிவா ஆடக்கூடிய ஒரு பிளேயர். செகண்டா பேட் பண்ணும்போது அந்த ஸ்கோர் வந்து ஆகல, கடைசி அந்த 10 பால்ல வந்தாலும் இவர்கிட்ட நம்ம ஒரு 25+ ரன் வரையும் எதிர்பார்க்கலாம். பாரதா ஆன்டிகா பார்படா பொறுத்த வரைக்கும் சாம் பில்லிங்ஸ், இமாத் வசீம், கிறிஸ் கிரீன் இவங்க 3 பேரும் ஒரு டெவலப்ஷன் பிக்ல வந்து இருக்காங்க. சாம் பில்லிங்ஸ் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல வந்து இருக்காரு. சாம் பில்லிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாரு அப்படிங்கும்போது ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்க. ரீசெண்ட் மேட்ச்ல பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது ஒரு ஃபேண்டசி வேல்யூ நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு செகண்ட் பேட் பண்றதை கம்பேர் பண்ணும்போது. ஸோ ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னு விட்டுருந்து ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் எதிர்பார்க்கலாம். அண்ட் விக்கெட் கீப்பிங் மூலம் கிடைக்கக்கூடிய ஒரு 16ல இருந்து ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ ஓவராலா ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட்டுக்கு ஒரு சூட்டபிளான பிளேயரா இருப்பாரு ஃபர்ஸ்ட் பேட் பண்றா இருந்தா. அதே செகண்டா பேட் பண்றாரு ஒரு 50-50 ஆப்ஷனா வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இமாத் வசீம் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்லுமே ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்து பாருங்க. 4 ஓவர் வரையும் போல் பண்றாரு. அண்ட் ஒரு செகண்ட் டவுன்ல பேட்டிங் ஆடுறாரு. ஸோ பேட்டிங் ஆடர் ஆண்டிகா பார்படா பொறுத்த வரைக்கும் எப்படி வேணா சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் லாஸ்ட் மேட்ச் இன்னிங்ஸ் வந்து செகண்ட் வந்து இறங்கி இருந்தாரு. ஸோ பேட்டிங் ஆடல இவர்கிட்ட நம்ம ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் 4 ஓவர் போல் பண்ற பட்சத்துல இந்த மேட்ச்ல இவர்கிட்ட போத் இன்னிங்ஸ்லுமே இவர்கிட்ட நம்ம 2 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அடுத்த கிறிஸ் கிரீன் சேம் அதே 4 ஓவர் வரையும் போல் பண்றாருங்க. அண்ட் பேட்டிங் ஆர்டர் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பேட்டிங் ஆர்டர் அப்னு கொண்டு வராங்க, டவுன் கொண்டு போறாங்க, எப்படி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. ஸோ பேட்டிங் வந்தாருன்னா ஒரு 15ல இருந்து ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட். அண்ட் பவுலிங்ல செகண்டா போல் பண்ணும்போது இவர்கிட்ட 2 விக்கெட், ஸோ அதிகபட்சம் 3 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் போல் பண்றாருன்னா 1 விக்கெட், ஸோ அன்எக்ஸ்பெக்டட் 2 விக்கெட் அப்படிங்கிறத இவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, பார்த்ததா 50-50 ஆப்ஷன் பிளேயர். ஸோ ட்ரைன்பேக்கா கிங் ரைஸை பொறுத்த வரைக்கும் டிம் டேவிட் அண்ட் கிரண் பொலார்ட். ஸோ இவங்க 2 பேரும் 50-50 ஆப்ஷன் வந்து பிக் பண்ணியிருக்கேன். காரணம் இவங்க 2 பேருக்கும் ஒரே ஆப்ஷன் சிங்கிள் ஆப்ஷன் பண்ணுவாங்க. ஸோ பேட்டிங்ல இருந்து மட்டும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். கிரண் பொலார்ட் ரீசெண்டாக அந்த ஒரு 2 மேட்ச்ல வந்து பவுல் பண்ணியிருந்தாரு. பட் லாஸ்ட் அந்த 2 மேட்ச்ல பவுலிங் ஆப்ஷன் பெருசாக அது கொடுக்க கிடையாது. ஸோ ஒரு பவுல் பண்றா இருந்தா ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்க. போத் இன்னிங்ஸ் பவுல் பண்ணலைன்னா செகண்டா பேட் பண்ணும்போது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா ஒரு 50-50 ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சேம் அதே ஆப்ஷன் தான் டிம் டேவிடும். செகண்டா பேட் பண்றா இருந்தா ஒரு இம்பார்ட்டன்ட், ஃபர்ஸ்ட் பேட் பண்றா இருந்தா ஒரு 50-50 ஆப்ஷனா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததா ஹாமில்டன், முகமது அமீர். ஸோ ஹாமில்டனை பொறுத்த வரைக்கும் ரீசெண்ட் வயசுல பிளே பண்ணல, எந்த ஒரு மேட்சுமே ட்ரீம் டீம்ல வரல. ஸோ கொஞ்சம் பேட்டிங் கொஞ்சம் ஒஸ்டா தான் வந்து இருக்காரு. இந்த மேட்ச்ல போத் ஒரு டிஃபரன்ஸ் எஃபெக்டா ட்ரை பண்ணி நினைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்றா இருந்தா ஹாமில்டன் ட்ரை பண்ணி பாருங்க, இல்லைன்னா ஒரு 50 ஒபேட் பண்ணிட்டு நீங்க வேற ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க. முகமது அமீர், ஸோ முகமது அமீர் டெத் ஓவர்ல பவுல் பண்ணிட்டு இருந்தாரு. பட் லாஸ்டா அந்த 2 மேட்ச்ல ஒரு டெத் ஓவர் ஆப்ஷன் வந்து சம்மர் ஸ்பிங்கர் இன்னொரு ஆப்ஷன் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த இதில் டெத் ஓவர் பவுல் பண்ற ஆப்ஷன் கிடையாது. மிடில் ஓவர்லயே ஒரு ஓவர் முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். என்னை பொறுத்தவரைக்கும் போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு விக்கெட் அப்படிங்கிறத விட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, அடுத்ததா லோ பர்சன்டேஜ்ல இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ். ஸோ ட்ரைன்பேக்கா கிங் ரைஸை பொறுத்த வரைக்கும் பாரிஸ், ஆண்டர் ரசல் அண்ட் அகில் ஹுசேன். ஸோ இவங்க 3 பேரும் லோ பர்சன்டேஜ் வந்திருக்காங்க. பாரிஸ், ஸோ பாரிஸை பொறுத்த வரைக்கும் செகண்டா பேட் பண்றாரு அப்படிங்கும் போது மஸ்ட் ட்ரை. ஸோ ஃபர்ஸ்ட் பேட் பண்றத விட செகண்டா பேட் பண்ணும் போது ரீசெண்டா எல்லா மேட்ச்லயுமே வந்து ட்ரீம் டீம்ல வந்திருக்காரு. ஸோ ஒரு பேட்டிங்ல இருந்து ஒரு 25ல இருந்து ஒரு 30+ ரன் வரைக்கும் கூட நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஒரு 30 ஒரு 35 டீம்ல இருக்கக்கூடிய 4 கிட்ட ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் இவருக்கு பேட்டிங் வந்து கிடைச்சிரும். அண்ட் கேச்சஸ் ஒரு அன்எக்ஸ்பெக்ட் கேச்சஸ் பிடிக்க வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ ஒரு 8+ ஃபேண்டசி பாயிண்ட் போது ஓவராலா ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட்டுக்கு ஒரு சூட்டபிளான பிளேயரா வந்து இருப்பாரு. ஆண்டர் ரசல் 2ல இருந்து 3 ஓவர் வரையும் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ டெத் ஓவர் பவுல் பண்றாருங்க. ஸோ டெத் ஓவர் பவுல் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா இவருக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க. காரணம்
ஃபர்ஸ்ட் பால் பண்ணும்போது இவரு இருந்து ஒரு விக்கெட் அல்லது 2 விக்கெட் வரும் எதிர்பார்க்கலாம். செகண்ட் ஆஃப் பால் பண்ணும்போது ஒரு விக்கெட் அப்படிங்கிறத இவரு நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் பேட்டிங்ல வந்தாலும் செகண்டா பேட் பண்ணும்போது ஒரு சூப்பரான நாக் வந்து பிளே பண்ணிடுறாரு. 10 பாலுக்கு ஒரு 25 இருந்து ஒரு 30+ ரன் வரைக்கும் கூட இவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்தது அகில் ஹுசைன். ஸோ அகில் ஹுசைன் செகண்டா பவுல் பண்ணும்போது ஒரு ஃபேண்டசி நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் இந்த வேணும் நல்லா ஸ்பின்னர்ஸ்க்கு சப்போர்ட்டிங்கா இருக்கு. ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஸ்பின்னர் நல்லா சப்போர்ட்டிங்கா இருக்கிறதுனால போத் இன்னிங்ஸ்ல இருக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்க. போத் இன்னிங்ஸ்லுமே ஒரு விக்கெட், ஸோ அதுக்கு 2 விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும் இந்த பர்டிகுலர் வேணும் பொறுத்த வரைக்கும். அடுத்ததா கோஃபி ஜேம்ஸ், சாம் பில்லிங்ஸ் அண்ட் சமர் ஸ்பிங்கர். ஸோ இவங்க 3 பேரும் வந்து லோ பர்சன்டேஜ் இருக்காங்க. கோஃபி ஜேம்ஸ் கிட்டத்தட்ட 1 ஓவர், ஸோ அதிகபட்சம் 2 ஓவர் வரையும் அவர் பவுலிங் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. 2 ஓவர் பவுல் பண்ற பட்சத்தில் எல்லா மேட்ச்லுமே ஒரு விக்கெட் அப்படிங்கிறத கம்பல்சரி வந்து எடுத்துறாருங்க. ஸோ ஒரு விக்கெட் 25+ ஃபேண்டசி பாயிண்ட். பேட்டிங் ஆர்டர்ல டாப் ஆர்டர்லேயே வராரு. ஸோ அது இன்னிங்ஸ் வந்து ஓப்பன் பண்றாரு. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பவர் பிளேலேயே கிட்டத்தட்ட ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய ஒரு 12+ ஃபேண்டசி பாயிண்டும் இவருக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் இவர்கிட்ட இருந்து ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ பவுலிங் ஆப்ஷன் லாஸ்டா வந்து ஒரு 3 மேட்ச்ல பவுலிங் கிடைச்சிருச்சு. இந்த மேட்ச்லயும் பவுலிங் பண்ணாருன்னா மஸ்ட் ட்ரை. பவுலிங் ஆப்ஷன் இல்லை அப்படின்னா ஒரு 50 ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ லாஸ்ட் லைனப்ஸ் வந்ததுக்கு அப்புறம் ஒரு பவுல் பண்றாரா இல்லையான்னு நான் டெலிகிராம் சேனல் வந்து இன்ஃபார்ம் கொடுக்குறேன். சாம் பில்லிங்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா மஸ்ட் ட்ரை. ஸோ செகண்டா பேட் பண்றாருன்னா ஒரு 50 ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சமர் ஸ்பிங்கர் இந்த ஓவர் டெத் ஓவர் பவுலிங் வந்து பண்ணிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 4 ஓவருமே வந்து பவுல் பண்ணிடுறாரு. கடைசி அந்த 19 அல்லது 20 ஓவர் 2 ஓவரும் அவர் பவுல் பண்றாரு. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா இவரு வந்து 2 விக்கெட், ஸோ அதிகபட்சம் 3 விக்கெட் எதிர்பார்க்கலாம். பட் இந்த பர்டிகுலர் வேணும்ல ஒரு 2 விக்கெட் அப்படிங்கிறத இவரு நம்ம எதிர்பார்க்கலாம். செகண்டா பவுல் பண்ணும்போது ஒரு 50 ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, அடுத்தது ஹை பர்சன்டேஜ்ல ஒரு சேஃபான பிளேயர் அப்படின்னு பார்க்கும்போது ட்ரெயின் பாகா கிங் டைஸை பொறுத்த வரைக்கும் சுனில் நரேன், நிக்கோலஸ் பூரான் அண்ட் சலாம் கேல் இவங்க 3 பேரும் கிட்டத்தட்ட ஒரு 80% மேல பீப்புள்ஸ் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. சுனில் நரேன் போத் இன்னிங்ஸ்மே ஒரு இம்பார்ட்டன்ட், போத் இன்னிங்ஸ்மே ஒரு 2 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அண்ட் பேட்டிங்ல வந்து ஒரு 20+ ரன் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. நிக்கோலஸ் பூரான் போத் இன்னிங்ஸ்மே ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் இவங்க ஃபீல்டிங் பண்றாங்க, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் விக்கெட் கீப்பிங் மூலமா கிடைக்கக்கூடிய அந்த 20+ ஃபேண்டசி பாயிண்ட் வந்து பேட்டிங் வரதுக்கு முன்னாடி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ செகண்டா பேட் பண்ணும்போது இவட்டு இருந்து நம்ம ஒரு ஆவரேஜா ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட் எதிர்பார்த்தாவே போதும். கிட்டத்தட்ட ட்ரீம் டீம்ல வரதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு. சலாம் கேல் என்னை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸுமே ஒரு இம்பார்ட்டன்ட், போத் இன்னிங்ஸுமே 2 விக்கெட், ஸோ அதிகபட்சம் 3 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஓகே, பார்த்ததா கிரேவஸ், இமாத் வசீம், கிறிஸ் கிரீன் அண்ட் ஃபைபன் ஆலன். ஸோ கிரேவஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாரு அப்படிங்கும் போது இவருக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்க. செகண்டா பேட் பண்ணும்போது ஒரு 50 ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. காரணம் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் பேட் பண்ண எல்லா மேட்ச்லுமே ட்ரீம் டீம்ல வந்திருக்காரு. ஒரு ஆவரேஜா ஒரு 45 to 50+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் வந்து நமக்கு கிடைச்சிருந்து. செகண்டா பேட் பண்ணும்போது ஒரு 15 இருந்து ஒரு 20+ ரன்லயே வந்து கொஞ்சம் ஏர்லயே வந்து விக்கெட்டை வந்து இழந்துடுறாரு. ஸோ கிரேவஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்றதா இருந்தா ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்க. செகண்டா பேட் பண்ணும்போது ஒரு 50 ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இமாத் வசீம் போத் இன்னிங்ஸுமே ஒரு இம்பார்ட்டன்ட், போத் இன்னிங்ஸும் சேர்த்து ஒரு 2 விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த பர்டிகுலர் பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஆர்டர்ல வந்தாலும் ஒரு 15 இருந்து ஒரு 20+ ரன் வரையும் நம்ம எதிர்பார்க்கலாம். கிறிஸ் கிரீன் ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஸோ போத் இன்னிங்ஸ்லும் ஒரு விக்கெட், ஸோ அதிகபட்சம் 2 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ ஸ்பின்னருக்கு சப்போர்ட்டிங்கா இருக்க வேணும். ஸோ இவர் வந்து அந்த பர்டிகுலர் ஸ்பின்னர் சப்போர்ட்டிங் நல்லாவே விக்கெட்டிங் ஆப்ஷன் எடுத்திருக்காரு. 2 இருந்து 3 விக்கெட் வரையும் கூட நல்லாவே வந்து எடுத்திருக்காரு. அடுத்த ஃபைபன் ஆலன். ஸோ ஃபைபன் ஆலன் போத் ஒரு டிஃபரன்ஸுக்காக நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. செகண்டா பவுல் பண்றாருன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்க. ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா ஒரு 50 ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. செகண்டா பவுல் பண்ணும்போது விட்டது 2 விக்கெட், அதிகபட்சம் 3 விக்கெட் வரையும் கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது ஒரு விக்கெட் அப்படிங்கிறத இவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியும். ஓகே, அடுத்ததா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல சேஃபான ஆப்ஷன். ஸோ சாம் நிக்கோலஸ் பூரான் போத் இன்னிங்ஸ்லுமே ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்து பாருங்க. ஒரு சேஃபான ஆப்ஷன் வந்திருப்பாரு. சாம் பில்லிங்ஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா ஒரு இம்பார்ட்டன்ட், செகண்டா பேட் பண்றாருன்னா ஒரு 50 ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததா கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு சூட்டபிளான பிளேயர்ஸ் யார் யாரும் பார்த்தோம்னா ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணுற பட்சத்தில் சுனில் நரேன், கோஃபி ஜேம்ஸ், இமாத் வசீம். ஸோ இந்த பர்டிகுலர் 3 பிளேயரும் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு சூட்டபிளா வந்து இருப்பாங்க. ஸோ இதுல இருந்து 2 பிளேயர் உங்களுக்கு தேர்ந்தாக்கலாம் சேஞ்ச் பண்ணி பிளே பண்ணி பாருங்க ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணும்போது. அதே கிராண்ட் லீக்ல ட்ரை பண்றீங்கன்னா அகில் ஹுசைன், சலாம் கெயில், ஆண்டர் ரசல், ஃபைபன் ஆலன், சமர் ஸ்பிங்கர், கிறிஸ் கிரீன்,
ஸோ இந்த பர்டிகுலர் பிளேயர்ல எனி 2 பிளேயர்ஸ் கேப்டன் வந்து வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. கிராண்ட் லீக் ட்ரை பண்றவங்களுக்கு ஒரு சூட்டபிள் ஆப்ஷனா வந்து இருக்கும். ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை பத்தி கருத்துக்கிட்டு இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.